இந்த அழகு குத்துறது, அது மாதிரி விரதம் எடுக்கிறது, மொட்டை அடிக்கிறது அப்படிலாம் வந்து அந்த முருக வழிபாடு இருக்கும். இந்த மாநாட்டிலையும் நம்ம அப்படி எதுவும் எதிர்பார்க்கலாமா? ஒருவேளை அமித்ஷாவும் நம்ம இவர் அவருமே கூட மொட்டை அடிச்சுட்டு அழகு குத்தி வந்தாலும் வருவாங்க. அதை பார்க்கலாமே. உண்மை நீங்க சொல்றது நல்ல விஷயங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே முருகன் மீது பாசம் இருக்கும்னா அவங்க அழகு கத்திட்டு அப்படியே தொங்கி வரணும். காவடி எடுத்து. ஆமா 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 ஆமா. பால் காவடி, பன்னீர் காவடி, வெறும் காவடி இல்ல. அது உங்களுக்கு தெரியாத மேல இருந்து உடம்பெல்லாம் குத்தி அப்படி தொங்கிட்டு வருவாங்களே, அந்த காவடியே எடுக்க போறாரு பாருங்க அமித்ஷா. அதுக்கப்புறம் தான் நாடு எல்லாரும் அவர் நம்ப போகுது. ஐயா, இப்ப தமிழ்நாட்டில் பொறுத்த அளவுல இப்ப நீங்க சொல்லியிருக்கிற இடம்ங்கிறது அந்த படிநிலை, அதை உடைச்சு ஹிந்து ஆக்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படின்னு கஷ்டம் இல்ல, நான் எல்லாரையும் சமமா பார்க்கணும் தான் நான் சொல்றேன். அதைத்தான் முருகன் சொல்றாரு மக்களுக்கு. ஆனால் நீங்கள் அப்படி இல்ல. சனாதனத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் முருகன் பெயரை சொல்வதற்கே யோகிதை இல்லாதவர்கள். நயினார் நாகேந்திரன் திரும்ப குறிப்பிடுறது என்னன்னா, முருக பக்தர்கள் மாநாடு, இதுல யாரு வேணாலும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் இதுல தான் சொல்றாரு. அப்ப வந்து முருக பக்தர்கள் யாரா இருந்தாலும் கலந்துக்கலாமே, அதுல என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்கு? ஏங்க முருக பக்தர்கள் இவங்க என்னங்க கூப்பிடுறது? இன்னைக்கு திடீர்னு அவங்க கூப்பிடுறாங்க. நாங்க வாழ்நாள் முழுக்க முருக பக்தர்கள் தானே. எனக்கு 2 வயசுல மொட்டை மோட்டதே பழனியில. நான் முருகன் கோயில் எல்லாத்துக்கும் அறுபடை வீடுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். எங்க வீட்டுல எல்லாம் நல்ல கிட்ட நடந்தாலும் முருகன் கோயிலுக்கு தான் போவோம். எங்க வீட்டுல இருக்க குழந்தைகள் எல்லாருக்குமே முதல் மொட்டை அடிக்கிறதே முருகன் கோயில்ல தான். எங்களுக்கு என்ன இவங்க ஒன்னும் புரியல.